நம்பர் நீதாவா கூட வாங்கிட்ட வெளியே வாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் நாயகர் கிடையாது. 16 வயது தரது நம்ம எம்எல்ஏ அது நமக்கு பெருமை. அதே மாதிரி நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரெகுலர் ஊருக்கு தான் போவோம். அப்ப நான் சாஸ்திரிக்கு போகும்போது ரெகுலர் போய் வாங்கிட்டு 30 வருஷம் முன்னாடி அதை நாகேந்திரன் அப்ப எங்க மாமா ராஜேந்திரன் இயக்குனர் வேளாண்மை பேராபடி கூட சொல்லி இயக்குனர் இருந்தாரு. அப்ப மாரப்பத்தில் சொல்லி போயிட்டு எனக்கு 16 கடை வேணும் அப்படி இதே திமுக ஆட்சியில தான். அப்ப வாடகை கட்டிடமா சொந்த கடை கட்டினா குடும்பத்துல அவங்க கிட்ட நம்ம கேட்ட அடிப்படையில மக்களுக்கு இலவசமா இந்த கடை கொடுத்தாங்க பேணிக்கிறது. இப்ப நாங்க அண்ணனோட சொன்னோம். ஆனா இன்னும் 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்சியில தான் கலை ஆட்சி தான் செஞ்சோம். எனக்கு ஒரு புது கட்டளை வேணும்னு சொன்ன உடனே அதை எம்பி பண்ணி கொடுத்தோம்னாரு. உடனே அதுக்கு ரெடி பண்ணிச்சு அதுக்கு பணத்தை ஒதுக்குனாரு. இப்போ அதை பார்த்தா இனிமே நம்மளுக்கு வாரத்தில் எல்லா நாளும் முழு நேர தகுதியா உங்களுக்கு கடை கொடுக்க சொன்ன ஒரே சட்டமன்ற உறுப்பினர் நம்ம மக்கள் செல்வராக தான். இப்ப முழு நேரமா இனிமே திருப்பம் வாங்கப்பம் ஜெகமாபுரம் குடும்பத்தில் உதயமத்தூர் ஆகிய 5 கிராமத்துக்கும் இது முழு நேர தகுதி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கீழ்குப்பத்துல பேவர் பிளாக்கு மாவட்டத்துல பேவர் பிளாக்கு ஜெகமாபுரத்துல தனியே இல்ல போர். இப்ப மாவட்டத்துக்குள்ள போர் போட்டு கொடுத்தாரு. இங்க செய்யற ஒரு நிதியும் நமது மக்கள் சூழல் உண்டாதான் எம்எல்ஏ மட்டும் ஊருக்கு கூட இப்ப போரு இப்ப திருவண்ணாமலை ரோடு இங்க சாலை எப்படி முன்னாடி எப்படி எல்லாருக்கும் தெரியும். இப்ப குண்டு போயிதான் சாலை. அதுக்கு ஒரே காரணம் நமது மாண்புமிகு அமைச்சர் ஏகா வேலு அவரை கேட்டு நம்மளுக்கு எந்த குறையும் வந்தாலும் உடனே மக்கள் சொல்ல சொன்னா அதை செய்யற ஒரே எம்எல்ஏ நம்ம எம்எல்ஏன்னு சொல்லி அவருக்கு எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் சார்பாக அதை கைத்தறி அனைவரும் நன்றி சொல்றோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது இந்த நியாய விலை கடை முழு நேர நியாய விலை கடை குறித்த திட்ட விளக்குவரை வங்கியினுடைய செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்கள். பஞ்சாயத்தில் உள்ள குடும்ப பகுதியில் நியாய விலை கடையாக இருந்தது. ஆனால் சிறிய முயற்சிக்கு பின் முழு நேர கடையாக உங்களுக்கு அர்ப்பணித்துள்ளார். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய செயலாளர் மோகன்ராஜ் அவர்களுக்கும் முன்னாள் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் உலோகன் அவர்களுக்கும் ஏனைய ஊர் பொதுமக்கள் உள்ளாட்சித்துறை தலைவர்கள் கவுன்சிலர்கள் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் வருவதை நாம் வரவேற்று இந்த இனிய விழாவினை சிறப்புடன் ஏற்று நடத்தி கொடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர் ஒன்றிய குழுவுடைய உறுப்பினர் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் கே.எஸ். மோகன்ராஜ் அவர்கள். உன்னதான் எதிர்பார்க்கிறாங்க பேச. இனிய காலை வணக்கம். இந்த பகுதி நேரம் பாத்தீங்கன்னா நீண்ட நாள ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கை நம்ம ஒன்றிய செயலாளர் மூலமா நிறைய டைம் கோரிக்கை வச்சோம். அவர் முயற்சினால அண்ணன்கிட்ட பேசி எம்பி ஃபண்ட் வாங்கி கொடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா இருவரும் ஒன்றிய துணை செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் இருவரும் சேர்ந்து இந்த பகுதி முழு நேரத்தை வாங்கி கொடுத்ததுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இடத்தில் கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை விரைவில் நிறைவேற்றி கொடுத்த அண்ணன் மக்கள் செல்வர் நம்ம நிரந்தர தொகுதியோட எம்எல்ஏ அண்ணன் அவர்களுக்கும் வருக வருக என்ன வரவேற்கிறேன். அடுத்ததாக ஒன்றிய செயலர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களும் வருக வருக வரவேற்கிறோம். அடுத்ததாக ஒன்றிய துணை செயலாளர் அண்ணன் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம். மாவட்ட நெசவாளர் அணி அண்ணன் தசராத அண்ணன் அவர்களும் வருக வருக வரவேற்கிறோம்.
அண்ணன் குலோத்குமாரனையும் வருக வரவேற்கிறோம். இந்த ஒடியாமுத்தூர் பொதுமக்கள் அனைவரையும் திமுக நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறேன். அடுத்ததாக மாவட்ட நெசவணி அமைப்பாளரும் மாவட்ட பிரதி அன்பு அண்ணன் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மக்கள் செல்வர் என்று உங்களால் அழைக்கப்படுகின்ற பாசத்திற்குரிய உங்கள் வீட்டு பிள்ளை அன்பு அண்ணன் நல்லத்தம்பி அவர்களுடைய கரங்களால் இன்று குடும்பத்தேர்வு பகுதியிலே பகுதியாக நியாயவிலை கடையாக இருந்ததை முழுமையாக நியாயவிலை கடையாக அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் நாங்கள் எல்லாம் ஒரு இறைவனாக வழிபடக்கூடிய அன்பிற்குரிய ஐயா மாரப்பன் அவருடைய திருக்கரங்களால் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே பகுதியிலே பகுதியாக நியாயவிலை கடை வேண்டும் என்று இங்கு இருக்கின்ற அன்பு சகோதரர் கே சீனிவாசன் அவருடைய தாத்தாவும் அவருடைய அப்பாவும் அன்புக்குரிய நாகேந்திரன் அவர்களும் ராஜேந்திரன் அவர்களும் அங்கே இங்கு வருகை தந்த மாரப்பன் தலைவர்களிடத்தில் பகுதியாக நியாயவிலை கடை வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பெல்லாம் ரொம்ப அப்பெல்லாம் ரொம்ப டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் கிட்ட போயிட்டு அப்ப இருக்கிற வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ப்ரொபோசல் வச்சு இந்த பகுதியாக நியாயவிலை கடை இந்த பகுதியில் வந்து தந்தாங்க. ஆனா அதை நம்முடைய மக்கள் செல்வர் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கின்ற நீங்கள் கூப்பிட்ட பிறகு ஒரு மாசத்துக்கு 2 முறை 3 முறை எது கூட்டாளிங்க வந்து அன்பு சகோதரர் கே சீனிவாசன் ஒன்றிய துணை செயலாளர் இருக்கின்ற கழக நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து மக்கள் செல்வத்தை முழுமையாக நியாயவிலை கடையாக வேண்டும் என்று கேட்டார்கள். இதற்கு ஒரு நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கு பில்டிங் வேண்டும் என்று கேட்டார்கள். அதை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களே அவர்களிடத்திலே நிதியை பெற்று 6 லட்சம் ரூபாய்க்கு இன்று முழுமையான நியாயவிலை கடையும் ஆபரேஷன் செய்து அதிகாரிகளிடத்திலே ப்ரொபோசல் செய்து மிக சிறப்பாக இன்று நியாயவிலை கடையை அவருடைய திருக்கரங்களால் திறந்து வைத்திருக்கிறார்கள். அன்பு பெரியவர்களே, தாய்மார்களே, நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்காக ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்காக ஓயாமல் உழைத்துக் கொண்டு எண்ணத்திலும் எழுத்திலும் தன் சிந்தனைகளும் இரவு பகல் என்று பாராமல் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் செல்வர் என்று உங்களால் அழைக்கப்படுகின்ற போற்றப்படுகின்ற அன்பு நல்லத்தம்பி அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எதற்கு கூப்பிட்டாலும் ராத்திரி 12 மணிக்கு கூட்டாலும் அளவு என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி அவருடைய குரல் போன் காலிலே இடும் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அத்தனை ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்காக சேவையாற்றி இருக்கின்றார். அவருடைய கருத்தை வலுப்படுத்திட, அவர் சார்ந்து இருக்கின்ற இயக்கத்தினுடைய கருத்தை வலுப்படுத்திட, மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தலைவர் தளபதி அவர்கள் வருகை தந்திட உங்கள் பொன்னான ஆதரவு இருக்கின்ற ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற அந்த நல்ல வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்த கந்தளி கிழக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பேராம்பட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கழகம் சங்கத்திற்கும் நன்றி நன்றி நன்றி. 10 பேர் இருப்பாங்க. இருந்தாலும் அதை ஒருங்கிணைந்து நம்ம கிளை கழகத்தில் ஆறுமன் அவர்களுக்கு எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு செய்து அவருக்கு நன்றி தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பகுதி நேர நியாய கடையிலிருந்து ஒரு வாரத்திற்கு முன்பு முழு நேர நியாய விலை கடையாக உயர்த்தி தந்த நமது திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் செல்வர் அண்ணன் நல்லத்தம்பி அவர்கள் இந்த புதிய கட்டிடத்தையும் முழு நேர நியாய விலை கட்டிடத்தையும் நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தேர்ந்து வைத்து சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள நமது திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மற்றும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது கந்தளி ஒன்றியத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் கே சீனிவாசன் அவர்களும் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் அண்ணன் தசரதன் அவர்களும் முன்னாள் பேராம்பட்டு கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் கோதங்கன் அவர்களும் மற்றும் இந்த பேராம்பட்டு கூட்டுறவு சங்கத்தினுடைய செக்ரட்டரி சிஎஸ்ஆர் மற்றும் சேல்ஸ்மேன் மற்றும் வருகை தந்துள்ள இளைஞரணி துணை அமைப்பாளர் எஸ் கார்த்திக் அவர்களும் இந்த பகுதியினுடைய ஒன்றிய குழு உறுப்பினர் லட்சுமி சந்திரசேகர் அவர்களும் மற்றும் இங்கு திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆணி வேர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நமது கிளைக்கழக நிர்வாகிகள் அண்ணன் ஆறுமுகம் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் ஆறுமுகம் அண்ணன் மற்றும் ராஜேந்திரன் அண்ணன் சீனிவாசன் அண்ணன் மற்றும் தீர்த்தகிரி அண்ணன் நாகேந்திரன் மற்றும் அவரை தொடர்ந்து அனைத்து கிளைக்கழக நிர்வாகிகளும் மற்றும் இங்கு வருகை தந்துள்ள தாய்மார்கள் அனைவருக்குமே காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
நமது திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தாய் உள்ளம் கொண்ட தலைவர் மகளிருக்காக தான் எண்ணற்ற திட்டத்தை செய்து கொண்டே வருகிறார். இப்ப பாத்தீங்கன்னா நமது திருப்பத்தூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 110 கடை தந்திருக்கிறாங்க. பகுதி நேர கடை, முழு நேர நியாய விலை கடை. ஆனா நமது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 45 கடையிலிருந்து 50 கடையாக திறந்திருக்கிறார். நமது திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மட்டும்தான் இதை செஞ்சிருக்கிறார். மீதி எந்த சட்டமன்ற உறுப்பினரும் அவங்களுடைய தொகுதியில செய்யல. அதனால நம்ம இந்த தொகுதிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நேற்று சொன்னாங்க, ஏறக்குறைய இந்த தொகுதிக்கு பாத்தீங்கன்னா 700 கோடி ரூபாயில நிறைய நலத்திட்ட உதவிகளை நமது திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார். அவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில 5 வருடம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அதுக்கடுத்து நமது திராவிட மாடல் ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா 5 வருடம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நியாய விலை கடையை கூட வந்து பகுதி நேர நியாய விலை கூட தர முடியல. நம்மளால நம்ம போய் கேட்கும் போதெல்லாம் வந்து எந்த இதுவுமே அவங்க அந்த ஆட்சியில பண்ணி கொடுக்கல. ஆனா நமது திராவிட மாடல் ஆட்சியில பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் அவர்கள் நிறைய கடையை திறந்து வைப்பதற்கு உறுதுணையாக நின்று நமது திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நிறைய பகுதி நேர நியாய விலை கடையை திறந்து வைத்திருக்கிறார். அந்த மாதிரி எண்ணற்ற திட்டத்தை நமது திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதி அவர்கள் செய்து கொண்டே வருகிறார். பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு அவர் முதலமைச்சர் ஆவதில் ஃபர்ஸ்ட் கையெழுத்து வந்து பாத்தீங்கன்னா விடியல் பயணம் தான். அந்த விடியல் பயணம் நீங்க பயன்பெறுறது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மகளிர் வந்து 14 வருஷத்துல போகும்போது ஏறக்குறைய வந்து ஒரு 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் அவங்களுக்கு சேமிப்பாகும். அந்த ஒரு நாளைக்கு 20 ரூபாய் 30 ரூபாய் நீங்க சேமிப்பு பண்ணீங்கன்னா ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கலாம். அந்த சேமிப்புல நீங்க ஒரு சிலிண்டர் எடுக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு சிலிண்டர் பாத்தீங்கன்னா 900 ரூபாய். அந்த சிலிண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து மானியம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி படிப்படியா இப்போ வந்து மானியம் கொடுக்கறது பாத்தீங்கன்னா மத்திய அரசு வெறும் 32 ரூபாய் தான் அதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் வந்து 250 ரூபாய் 300 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி செய்யல. அதனால வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது திராவிட மாடல் ஆட்சி நாயகர் 234 தொகுதிகளும் நமது தமிழக முதல்வர் அவர்கள் தான் வேட்பாளர். அதற்கு நீங்கள் எல்லாம் ஆதரித்து நீங்கள் வரும் காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதுணையாக இருங்கள் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க. நம்முடைய உடையாமற்றூர் ஊராட்சி கீழ் குடும்பத்தேர்வு பகுதியில் புதியதாக நியாய விலை கட்டிடத்தை திறக்கின்ற நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர் அருமை சகோதரி திறக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நான் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர் அருமை சகோதரர் KSA மோகன்ராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கூட்டுறவு சங்கத்தின் அதிகாரி பெருமக்கள் CSR அவர்களும் அந்த கூட்டுறவு வங்கியின் செயலர் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டுறவு வங்கியில் பணிபுரியக்கூடிய அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற வரவேற்புரையாற்றிய அருமை சகோதரர் சீனிவாசன் அவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர் அருமை சகோதரர் ஒன்றிய குழு சந்திரசேகரன் அவர்களே, தசரதன் அவர்களே, பேராம்பட்டு சொசைட்டியின் முன்னாள் தலைவர் அருமை அண்ணன் குலோத்துங்கன் அவர்களே, இந்த பகுதியில் வாழக்கூடிய ஊர் முக்கியஸ்தர்களே, ஊர் கவுண்டர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கெல்லாம் நான் பணிவான வணக்கம். பல்வேறு திட்டங்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு, கிராம பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தான் அதிகமாக பயன்பெறணும்னு சொல்லி குறிப்பாக அன்பு சகோதரிகள், தாய்மார்கள் நீங்கள் செயல்படணும் தான்
அவர் ஆட்சி செஞ்சுன்னு இருக்கிறார். அவர் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற உடனே பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் போகணும்னு போட்ட ஒரு கையெழுத்தில் 4/1க்கு 70 லட்சம் பெண்கள் சகோதரிகள் யார் குடும்பத்தினாலும் தமிழ்நாடு பூரா இருக்கிற பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் போகிறவங்களோட எண்ணிக்கை 70 லட்சம் மகளிர் சகோதரிகள், நம்ம வீட்டு சகோதரிகள் கூட எல்லாரும் அந்த மாதிரி 70 லட்சம் பெண்கள் ஒரு 4/1க்கு இலவசமாக பஸ்ஸில் போகிறாங்க. பல்வேறு திட்டங்கள், இந்த மகளிர் உரிமை தொகைன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 1000 ரூபாய் கொடுக்குற ஆரம்பித்தார். அதை நிறுத்தணும்னு சொல்லி வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அதை நிறுத்தணும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக RSS இயக்கத்தின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் மனு போட்டு அதை ஸ்டே போட்டாங்க. இந்த எலெக்ஷன் வரைக்கும் அதை கொடுக்காம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அதை அறிஞ்சு முதலமைச்சர் என்ன பண்ணார், டக்குன்னு 5000 ரூபாய் 3 மாதத்துக்கு 1000 கோடை வெயிலுக்காக 2000 5000 ரூபாய் கொடுத்துட்டார். இப்போ அந்த திட்டத்தை அந்த மத்திய அரசாங்கம் நம்ம எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவோ பாரதிய ஜனதா கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ இவங்கெல்லாம் சேர்ந்து நினைச்சா கூட அதை நிறுத்த முடியாது. நம்ம அக்கௌண்ட்ல அந்தந்த சகோதரிகளுக்கு போய் சேர்ந்துச்சு. பெண்களை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் தான் முதலமைச்சர் விரும்புகிறார். முன்னெல்லாம் வீட்டில் சொத்து பெண்கள் பேரில் சொத்து இல்லைனாவே ஆண்கள் சேர்ந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு எப்போ போகிறாங்க, நீ கிளம்பு எல்லாத்தையும் ஏற கட்டணும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுவாங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பேரில் அந்த குடும்ப தலைவி பேரில் பெண்கள் பேரில் 22 லட்சம் பெண்கள் பேரில் பட்டா கொடுத்துருக்கிறார். அப்போ நானே எங்கள் வீட்டுக்காரி பேரில் பட்டா இருந்து அவள் பேரில் வீடும் கட்டிட்டு அவளை நான் வெளியே போக சொல்ல முடியுமா? எங்கள் வீட்டுக்காரி நீ அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்ல முடியுமா? என்ன வேணா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு அனுப்பிச்சிருவாங்க. ஆக பெண்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும். அப்படின்னா பெண்களை முன்னேற்றம் பண்ணாதான் இந்த நாடு நல்லா இருக்கும். ஒரு வீடே எடுத்துங்க, நான் என் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரி கண்ட்ரோல் தான். எங்கள் வீட்டுக்காரி தான் எல்லா பொறுப்பும் பார்க்குறாங்க. காலையில் இருந்து எனக்கு சாப்பாடு கூட இப்போ வண்டியில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. நான் சாப்பிட்டேன், இருந்தாலும் மதியத்துக்கு உண்டான சாப்பாடு வண்டியில் இருக்குது. அப்போ இது யார் செய்கிறாங்க? பெண்கள் தான் செய்கிறாங்க. அது எல்லார் வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் அதை தான் செய்கிறாங்க. ஆக ஒவ்வொரு குடும்பத்துக்காகவே வாழக்கூடியவர்கள் பெண்கள் தான், சகோதரிகள் தான். ஆக முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இந்த விறகு அடுப்பு வச்சுன்னு பொம்பளைங்க அடுப்பு ஊதாங்குழாக்கு வச்சுன்னு ஊதுவாங்க. என் பாட்டியில் ஏதாவது சொல்லும்போது ஊதாங்குழலே அடிக்கிறேன்டான்னுவாங்க. ஆனால் இன்னைக்கு கலைஞர் என்ன பண்ணார்னா அவர் ஆட்சி காலத்தில் எல்லா வீட்டுக்கும் கேஸ் கொடுத்தார், கலர் டிவி கொடுத்தார். ஆக பல்வேறு திட்டங்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்தாலும் நம்முடைய மு.க. ஸ்டாலின் இருக்கின்ற ஆட்சி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மகளிர் சுய உதவிக்குழுக்கு 1,54,000 கோடி கடன்களை மகளிர் சுய உதவிக்குழுக்கு கடன் கொடுத்தார். அப்போ அந்த மகளிர் குழு வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க? 20 பேரை சேர்றாங்க, 5 பேர் சேர்றாங்க, சுழல் நிதின்றாங்க, வங்கி கடன் வாங்குறாங்க. அந்த கடனை ஒழுங்காக திருப்பி கட்டுறாங்க சக்தி பெண்கள் மட்டும்தான் இது. இந்த 1,54,000 கோடி வாங்கின கடனை திருப்ப செலுத்தின ஒரு வரலாற்று புகழ்னா உங்களுக்கு தான், பெண்களுக்கு தான் அது இருக்குது. எந்த மகளிர் சுய உதவிக்குழுவும் கடனே வைக்கல, வாங்குற கடனை வட்டியோடு கட்டியிருக்கிறாங்க. அது இது போன்ற பல்வேறு திட்டங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரதமராக இருக்கிற மோடி எதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றாரு? மத்திய அரசாங்கம் அவங்க வரி வாங்குறாங்கல்ல, ஜிஎஸ்டின்னு ஒரு வரி வாங்குறாங்க. அந்த வரியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பணம் பல லட்சம் கோடி தரல. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசாங்க பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு 22 லட்சம் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் போடுறாங்களா இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க சாப்பிடுதா இல்லையா? அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு 12 ரூபா 10 காசு ஆகுது அது செஞ்சு போடுறதுக்கு. அந்த சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு 12 ரூபா 10 காசு அதோட விலை. அப்போ 22 லட்சம் குழந்தைகள் அந்த காலை உணவு திட்டம் சாப்பிடுது. அந்த உணவு திட்டம் பரிமாறத்துக்கு மத்திய அரசாங்கம் நமக்கு தர வேண்டிய பணம் அவங்க வீட்டு பணம் இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பணம் தர்றதில்லை. ஆசிரியர்களுக்கான சம்பளம் 2300 கோடி பணம் கொடுக்கணும் மத்திய அரசாங்கம். கல்விக்கான நிதி பசங்களுக்கு காலை உணவு திட்டத்துக்கு தரல, அரசாங்கத்தை ஊழியருக்கு ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா மும்மொழி கொள்கை ஏற்றுக்குங்க. நீ தமிழ் இங்கிலீஷ் 2 சப்ஜெக்ட் இருக்கும், எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் இங்கிலீஷு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ 3வது மொழி ஹிந்தி கற்றுக் கொடுக்கறதுக்கும் நீ படிக்கிறதுக்கும் அதை ஏற்றுக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு திராவிட நாடு, தமிழ் இருமொழி கொள்கை தான். அண்ணா பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞர் அவர்களும் காமராஜர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் ஏற்றுக்கிறது இருமொழி கொள்கை தான். ஆங்கிலம் போதும் பேசுறதுக்கு,
தாய்மொழி தமிழ் எழுத படிக்கிறதுக்கு தாய்மொழி போதும், தமிழ் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய பிரதமராக இருக்கிற மோடி தமிழ்நாட்டுக்கு எதையும் செய்யலை. அப்படி இருந்தும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொருளாதார வளர்ச்சியில் இன்னைக்கு முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்குதுன்னு நாங்களே எங்களை நான் சொல்லலை. இப்போ நமக்கு நாமே நான் தான் ரவுடின்னு எல்லாம் சொல்லலை. தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு தான் முன்னேறி இருக்கிற மாநிலம்னு யார் சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க வெளியிடுற அந்த ரெக்கார்டில் சொல்லுது, ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். 30 மாநிலங்களில் முதல் மாநிலம் நம்மளது தான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் பேரில் தான் நம்முடைய மாநிலம் முதல் மாநிலமாக இருக்கு. ஆக நம்முடைய பகுதி பார்த்தீங்கன்னா உடையாமத்தூர், நம்ம லோக்கலுக்கு வந்துடலாம். எப்பவுமே திமுகக்கே ஓட் போட்ட பூத் இது. கீழ் குடும்பத்தருன்னு பூத் வந்துச்சுன்னா நான் 4 எலெக்ஷன் 5 எலெக்ஷன் தொடர்ச்சியாக பார்க்குறேன். வேணுகோபால் எம்பி நிற்கும் போதெல்லாம் இந்த பூத் கவுண்டிங் நான் உள்ளே போவேன். நான் 2 முறை நிற்கும் போதும் இந்த பூத்து போவேன். பூத் என்று சொல்லி கீழே உடையாமத்தூர் பஞ்சாயத்து குடும்பத்தர் இந்த பூத்துன்னு பேர் படித்தானாவே நாங்கள்லாம் பேனெல்லாம் கம்முன்னு வச்சுட்டு நம்ம இது பூரா உதயசூரியனுக்கு வாக்களிக்கிற பகுதி. ஆனால் இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள் அந்த அளவுக்கு அவங்களோட உழைப்பை செலுத்துகிறாங்க. கழக நிர்வாகிகள், ஊர் கவுண்டர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் நீங்களெல்லாம் சிறப்பாக பகுதி பார்த்து யாருக்கு ஓட்டு போடணும் தெரிஞ்சு ஓட்டு போடக்கூடியவர்கள். வருகின்ற 2026 நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெண்களோட ஆதரவு அதிகமாக அவருக்கு இருக்குது. ஏன்னா நான் எல்லா பூத்துலையும் நான் பார்க்குறேன், பெண்களோட ஓட்டு தான் அவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உழுது. அதிகப்படியான ஓட்டு பெண்களான ஓட்டு. ஆக உங்களோட தயவால் ஆசீர்வாதத்தால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையும் அவர் தான் வரணும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வரணும் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லி வருகின்ற 2026 நீங்கள்லாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை கேட்டு நல்ல ஏற்பாடு செய்த இங்கு இருக்கின்ற கிளைக்கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தந்திரி ஒன்றிய பொறுப்பாளர் கே.சி. மோகன்ராஜ் அவர்களுக்கும் கிளைக்கழக செயலாளர்களுக்கும் கிளைக்கழக பிரதிநிதிகளுக்கும் அனைவருக்கும் வருகை தந்துள்ள பொதுமக்கள் நீதான் ஆளு கொண்டு ஏற்றுமா கலைஞர் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். பாரு அந்த வண்டி விடணும். சுபேதார் வட்டம் வீடியோ இன்னைக்கு வந்து பார்ப்போம்.
நீங்க செய்யுங்க. அங்க செய்யாதவங்க இங்க செய்யுங்க. வெல்க வெல்க வெல்கவே ஸ்டாலின் வெல்க வெல்கவே தமிழக அரசு வெல்கவே தமிழக அரசு வெல்கவே. இன்னும் 2 பேர் வந்து அவைத்தலைவர் அருமை சகோதரர் ராஜா. சிறப்பாக இந்த மாம்பகத்தில் கேட்டதை கொடுத்தவர் கர்ணன் போல் அதேமாரி நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நம்ம மாம்பாக்கத்துக்கு என்ன வேணும் என்று கேட்ட உடனே ஃபஸ்ட்டு பிரிட்ஜு கொடுத்தார். பசங்க மலையிலே தண்ணியில் இறங்கி போகிறாங்கன்னு நினைத்து பார்த்து கேட்காமலே கோடிக்கணக்கான ஒரு ஒர்க்கை கொடுத்து பசங்க நம்ம பசங்களும் ரோடிலே மேலே போட்டுன்னு சொல்லி மேம்பாலத்து மேலே போட்டுன்னு சொல்லி கொடுத்தார். அதே போல் அங்கன்வாடி கட்டடம் இல்லைன்னு சொன்னோம், அது கொடுத்தார். நாய விலைக்கடையில் என்று சொல்ல கொடுத்தார். களம் நெல்களம் விவசாயிகள் நம்மெல்லாம் விவசாயிகள், நிறைய விவசாயிகள், அது கேட்ட உடனே வாரி கொடுத்தார். வாரி கொடுக்கறதுலேயே வள்ளல் மக்கள் செல்வேந்தர் அவருக்கு நாமெல்லாம் என்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர் சொன்ன உடனே நாமெல்லாம் நம்ம எம்எல்ஏ என்று நாமெல்லாம் போய் அணுகி நம்ம தான் செய்யணும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அவருக்கே நம்ம வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன்.